சென்னை தியாகராய நகரில் உள்ள திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னையில் உள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். சென்னை மண்ணடியில் உள்ள STBI தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. டெல்லியில் கைதான அதன் தலைவர் வைசியிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் நடவடிக்கை. டெல்லி, கேரளா, கர்நாடகா, ராஜஸ்தான் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் உள்ள STBI அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. தடை செய்யப்பட்ட PFI அமைப்பிற்கு நிதி வழங்கியதாக எழுந்த புகாரின் பேரில் சோதனை என தகவல். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக சென்னை MGR நகரில் கையெழுத்து இயக்கம் நடத்திய தமிழிசை கைது. அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக காவல்துறை நடவடிக்கை. தமிழிசை கைது நடவடிக்கையை கண்டித்து பாஜகவினர் சாலை மறியல். காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் குண்டுக்கட்டாக கைது. கையெழுத்து இயக்கம் நடத்திய தமிழிசை கைது செய்யப்பட்டதற்கு அண்ணாமலை கண்டனம். தனியார் பள்ளிகளில் மட்டும் மும்மொழி கொள்கையை அனுமதிக்கும் திமுகவின் இரட்டை வேடம் அம்பலமாகிவிட்டதாகவும் விமர்சனம். திமுகவின் மும்மொழி கொள்கை எதிர்ப்பானது மக்களிடம் ஆதரவு பெறவில்லை. திமுகவினர் நடத்தும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் ஏன் தமிழ் கட்டாயமாக கற்பிக்கப்படுவதில்லை என்றும் அண்ணாமலை கேள்வி. உச்சநீதிமன்ற அனுமதி இல்லாமல் சனாதன வழக்கில் உதயநிதி மீது இனி புதிய வழக்குகள் பதியக்கூடாது. உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை தொடரும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 12 புதிய சார் பதிவாளர் அலுவலகங்கள் சென்னை தலைமை செயலகத்தில் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தென் மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை குறித்து DGP சங்கர் ஜிவால் ஆலோசனை. தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட காவல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டில் 75 ஆதாய கொலைகள் நடைபெற்றுள்ளதாக தமிழக காவல்துறை அறிக்கை. 110 கூட்டு கொள்ளை வழக்குகள், 1839 கொள்ளை வழக்குகளும் பதிவாகியுள்ளதாக தகவல். சென்னை போக்குவரத்து காவல்துறை கூடுதல் ஆணையர் சுதாகர் IPS இடமாற்றம். மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குநராக மாற்றி உள்துறை அமைச்சகம் உத்தரவு. புழல் மத்திய சிறை சிறப்பான முறையில் பராமரிக்கப்படுவதாக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. சிறையின் அனைத்து பகுதிகளும் தூய்மையாகவும் கைதிகளுக்கான உணவு தரமாக இருப்பதாகவும் கருத்து. கொடநாடு கொள்ளை வழக்கு விசாரணைக்காக எஸ்டேட் மேலாளர் நடராஜன் CBCID முன் ஆஜர். வழக்கில் முதன்முறையாக மேலாளர் நடராஜனிடம் விசாரணை. காவலர்களை மிரட்டி தாக்கியதாக பதியப்பட்ட வழக்கில் சீமான் பாதுகாவலரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு.
நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தாலும் ஜாதியை தூக்கி பிடிப்பவர்கள் அதனை கைவிட மாட்டார்கள். சாதி சங்கத்திற்கு அதிகாரியை நியமித்ததை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. சாலையோரங்களில் உள்ள கொடிமரங்களை அகற்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்தது மதுரை அமர்வு. அரசியல் கட்சிகள் தங்கள் அலுவலகங்களில் கொடிக்கம்பங்களை வைத்துக் கொள்ளுங்கள், சாலைகளில் வேண்டாம் எனவும் கருத்து. கிருஷ்ணகிரியில் தாவேகா கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி கோரிய மனு மாவட்ட ஆட்சியர் 8 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடலூரில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட 10 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம். அதிகாரிகளின் அலட்சியத்தால் தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் வேதனை. சிதம்பரத்தில் நகராட்சி ஆணையரை கண்டதும் கோபத்தில் கொந்தளித்து முழக்கமிட்ட மக்கள். நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்படும் புகைமூட்டத்தால் மூச்சு திணறல், உடல் உபாதைகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை அருகே மூதாட்டியை 15 முறை கத்தியால் குத்திய இளைஞர் கைது. முன்விரோதம் காரணமாக கத்தி குத்து சம்பவம் நிகழ்ந்ததாக தகவல். ஈரோடு மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் அரசு பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். புகாரின் பேரில் இளைஞர் உட்பட 3 மீது வழக்கு பதிவு. கோவை சின்னவேடம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிக்கு தரமற்ற மாத்திரைகள் வழங்கியதாக புகார். மாத்திரையில் கரும்புள்ளி இருந்த புகைப்படம் வெளியாகி அதிர்ச்சி. சத்தியமங்கலத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் 100 நாள் வேலைக்கு ஊதியம் வழங்கவில்லை என புகார். சதுமுகை ஊராட்சி அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம். கொலை முயற்சி வழக்கில் பிரபல ரவுடி படப்பை குணா கைது. விளை நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுவதில் ஏற்பட்ட தகராறு தொடர்பான புகாரில் நடவடிக்கை. கேரள மாநிலம் கொச்சியில் போதைப்பொருள் நடமாட்டத்தை கண்டித்து மாணவர் சங்கத்தினர் போராட்டம். போராட்டக்காரர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டிய காவல்துறை. கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே கோவில் திருவிழாவிற்காக கொண்டுவரப்பட்ட யானைக்கு திடீரென மதம் பிடித்ததால் பரபரப்பு. மிரண்டு ஓடிய யானை வழியில் இருந்த கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்தி அட்டகாசம். ஆந்திராவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் 10 சர்வதேச மொழிகளை ஊக்குவிக்க முயற்சி. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு விளக்கம். திருப்பதி திருமலையில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதத்துடன் மசால் வடை. சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. தங்க கடத்தலில் ஈடுபட்ட நடிகை ரன்யாராவை 4 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சுங்கத்துறை அதிகாரி அனுமதி. வரும் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை விசாரிக்க அனுமதி வழங்கி பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு.
உத்தரகாண்ட் மாநிலம் முக்வா பகுதியில் உள்ள கங்கை மாதா கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு. கங்கை மாதாவிற்கு மலர் தூவியும் சாமரம் வீசியும் வழிபாடு நடத்தினார். டெல்லி யமுனை நதியில் 1300 டன் கழிவுகள் அகற்றம். படகில் ஆய்வு செய்த மாநில அமைச்சர் பர்வேஸ் சர்மா பேட்டி. ஐக்கிய அரபு அமீரகத்தின் இருவேறு கொலை வழக்குகளில் கேரளாவைச் சேர்ந்த இருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றும். இறுதிச் சடங்கில் குடும்பத்தினர் பங்கேற்க மத்திய அரசு சார்பில் ஏற்பாடு. ஹமாஸ் கிளர்ச்சி படையுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை. பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை என தகவல். செவ்வாய் கிரகத்தின் பறந்து விரிந்த காட்சிகள். புதிய வீடியோவை வெளியிட்டது நாசா. சாம்பியன்ஸ் டிராபியை இந்திய அணி வெல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதற்காக நியூசிலாந்து அணியையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் கருத்து. பிரம்மாண்டமாக நடந்த நயன்தாராவின் மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தின் பூஜை. சுந்தர் சி இயக்கத்தில் உருவாகும் படத்தை ஐசரி கணேஷ் இயக்குகிறார். உப்பெண்ணா பட இயக்குனர் புச்சிபாபு சனா இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் RC-16 திரைப்படம். ஜான்வி கபூர் பிறந்த நாளை ஒட்டி வாழ்த்து தெரிவித்து போஸ்டரை வெளியிட்ட படக்குழு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.